ஹாய்ங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற கேஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் தான். இது பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் எப்படி காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேட் வரைக்கும் தாங்க சிட்டி. அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அக்ரி காலேஜ் அந்த பக்கம் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தனியாக இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனி கேட் வச்சுருக்காங்க. தனித்தனி வே ஆஃப் பாத் வச்சுருக்காங்க. அதுலேயே மார்க் பண்ணியிருக்காங்க எந்த வழியில் போகணும்னு சொல்லிக்கிட்டு. நாங்களும் அதை பார்த்துட்டே போனோம். அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 202 வருஷங்களுக்கு முன்னாடியே இது கட்டப்பட்ட பில்டிங்குன்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னாவே தெரியும், சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதை நான் கேப்சர் பண்ண முடியல. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா காருக்கு மட்டும் டோக்கன் போடணும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம கார்டன் போகிறதா இருந்தாலும் சரி, எது போகிறதா இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எங்கே போனாலும் 40 ரூபி அடல்ட்ஸுக்கு, 20 ருபீஸ் சில்ட்ரன்ஸுக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லேயுமே அந்த கெமிக்கல் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கேஸ்க்குள்ளே. அதனால் எதையுமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தள்ளி நின்று தான் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் போயிருந்த சமயத்தில் கூட ஒரு யானையோட அந்த கரு இருக்குது இல்லைங்களா, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு மெடிசன் மாற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மட்டும் எங்களால் எடுக்க முடியலை. மற்றபடி சில்ட்ரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். எப்போவுமே நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கு, தூரி இந்த மாதிரி இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி போனால் அந்த குழந்தைகளுக்கு மெமரி இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்றது கூட சில குழந்தைகளுக்கு தெரியாது. நம்ம கூட்டிகிட்டு போய் பேரண்ட் நம்ம தான் காட்டணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே அப்படியே உயிரோடு தான் இருந்திருக்கு. அது இறந்ததுக்கப்புறமா அதை அதே மாதிரி வச்சு அந்த கெமிக்கல்லாம் போட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. மனுஷனோட உடம்பு கூட, அதாவது ஸ்கெல்டன் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளைஸோட நிறைய, அதாவது இன்செக்ட் எல்லாத்தோடையுமே பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்லங்க, இந்த சந்தையிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அந்த காலத்து கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை கூட ஒரு பாக்ஸில் அழகாக கெமிக்கல் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள்.